ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம செம்ம சூப்பரான ஒரு ஃபீல் குட் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ப்ளீஸ் கொஞ்சம் மறந்துடாம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த ட்ராமாடி ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஃபெங்கை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பேரும் ஃபெங்யானோ, ஃபெங்னே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹீரோ எங்கேயோ அவசரமாக கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து அவருக்கு ஃபோன் கால் வருது. அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்கே பாருங்க, எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுங்க, நான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக அப்ராட் போக போகிறேன், 3 வருஷம் கழிச்சு தான் திரும்பி வருவேன்னு சொல்லும்போது, பாஸ் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் எஸ்கேப் ஆகுது தெரிஞ்சோம், ஆல்ரெடி ஏர்போர்ட்ல ஆளுங்களை விட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களால் அப்ராட்லாம் போக முடியாது, தயவு செஞ்சு அவங்க அரேஞ்ச் பண்ண அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு பிளைண்ட் டேட்லாம் சுத்தமாகவே விருப்பம் இல்லை. சொல்லப்போனால் மேரேஜில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படியாவது மேரேஜ்லேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாரு. ஆனால் ஹீரோடைய அம்மா தான் எப்படியாவது ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஹீரோ அம்மா அரேஞ்ச் பண்ண அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போய் தான் ஆகணும். ஆனால் அந்த பிளைண்ட் டேட்டில் அந்த பொண்ணே வேறன்னு சொல்லிட்டு போகணும். அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணணுமேனு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டாக அவர் ஆப்போசிட்டில் ஒரு டெலிவரி பாய் வந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது. அந்த டெலிவரி மேனை ஸ்டாப் பண்ணி அவர்கிட்ட ஒரு கார்டை நீட்டி, இந்த கார்ல 50 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீ போட்டிருக்க அட்ரஸ் அவருடைய இந்த வண்டியை கூடன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த டெலிவரி மேனுக்கா ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த சட்டைக்கும் இந்த வண்டிக்கு வந்த வாழ்வின்ட்டு ஹீரோடைய ட்ரெஸ்ஸை இவரு போட்டுக்கிட்டு இவருடைய ட்ரெஸ்ஸை அவர்கிட்ட கொடுத்துறாரு. இங்க ஹீரோவோ அவங்க அம்மா அரேஞ்ச் பண்ண அந்த பிளைண்ட் எடுக்க தான் வந்திருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இங்க பாருமா, நான் ஒரு சாதாரண டெலிவரி பாய், என்கிட்ட காரு வீடு பணம் எதுவுமே கிடையாது, ஏன் சொல்ல போனா சேவிங்ஸ் கூட இல்ல, என்ன மேரேஜ் பண்ணிக்க உனக்கு ஓகேவான்னு கேட்கிறாரு. அதை கேட்டுதான் அந்த பொண்ணு பயங்கரமா டென்ஷன் ஆகிறா. டேபிள் இருந்த தண்ணி எடுத்து ஹீரோ மூஞ்சில ஊத்தி விட்டுட்டு, ஏன்டா பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருந்தா உடனே உன்னை எனக்கு பிடிச்சிரும் நினைச்சியா, ஒரு வீடு கிடையாது, கார் கிடையாது, பணம் கிடையாது, சேவிங்ஸ் கூட கிடையாது, இந்த லட்சணத்துல சாதாரண டெலிவரி பாய் வர எந்த தைரியத்துல நீ எல்லாம் பிளைண்ட் டேட் வந்த உன்னெல்லாம் போய் எவ்வளோ மேரேஜ் பண்ணிப்பான்னு ஹீரோ பிடிச்சி கத்துன்னு கத்திட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஸோ ஹீரோடைய மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்த செகண்டே அந்த அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்ணி, பாருங்க அம்மா சொன்ன பிளைண்ட் டேட்டுக்கு தான் வந்தா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலையா, ஸோ பிளைண்ட் டேட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம்லாம் என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய ஆப்போசிட் டேபிள்ல தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுமே ஒரு பர்சன் கூட டேட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் கூட டேட்டுக்கு வந்தா இந்த பர்சன் பேரு கோ. இந்த கோ ஹீரோயினை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்னம்மா ஷேயிங், ஏதோ நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போனோன்னு கேள்விப்பட்டேன், ஆனா உன் ட்ரெஸ்ஸை பார்த்தா அப்படி தெரியலையே, நல்லா பலன்னு இருக்குன்னு சொல்லவும், ஓ அப்படியா, எனக்கும் ரொம்பவே சந்தோஷம், இங்க பாருங்க மிஸ்டர் ஃபூ, நான் இப்ப மட்டும் கிடையாது, எப்போதுமே இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் டேட்டுக்கு வந்திருக்காங்களே தவிர இவனை சுத்தமா பிடிக்கல, ஓவரா நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஸோ இவனை எப்படா கழட்டி விடுறதுனா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவனுமே இப்போ என்ன சொல்றானா, சும்மா மறைக்க ட்ரை பண்ணாத, நீ இப்போ எவ்வளவு பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ மட்டும் உனக்கு ஒரு ஆள் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணலன்னா கண்டிப்பா நீ பேங்க்ரப்ட் ஆயிடுவேன். ஸோ இந்த சிட்டிலேயே ஒரு பெரிய பணக்காரனா அது நான் மட்டும் தான், ஸோ அதுக்காக தானே என்னை தேடி வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிக்கவும் அவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. ஆகா, இவன் இன்டென்ஷனே சரியில்லையேன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க மிஸ்டர் ஃபூ, எனக்கு என்னமோ நம்ம 2 பேருக்குள்ள இது செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், இங்கேயே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அப்போ அந்த பக்கமா வந்த ஹீரோ மேல தெரியாம இடிச்சிடுறாங்க. அவருமே சாரி கேட்க இவங்களுமே சாரி கேட்டுட்டு இருக்காங்க. எங்க போயிட போறானா அலட்சியமா இருந்த அந்த ஃபூவும் ஹீரோயின் கூட ஹீரோ நெருக்கம் பண்ணிக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு பயங்கர ஜெலஸ் ஆகுது. உடனே ஓடி வந்து 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு, என்ன நீ எவ்வளவு தைரியம் தான் ஏன் முன்னாடி இன்னொருத்தவங்க கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்ப, இந்த மாதிரி விளையாட்டுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, அதுலயும் இந்த மாதிரி மைண்ட் கேம் விளையாடுற பொண்ணுங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு ஆகாதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஹீரோயினி கிட்ட பயங்கர டாமினேட்டிங்கா பேசிட்டு இருக்கான். யாரா இவன் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான்னு ஹீரோயினிக்கெல்லாம் பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு. இங்க பாருங்க மிஸ்டர் ஃபூ, உங்களை ஃபர்ஸ்ட் டைமா நான் இப்போதான் பார்த்தேன், ஆனா பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே உங்களை மாதிரி எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஸோ இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்கவே வேணா, முதல்ல கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அவனுக்கா செம்மையா கோவம் வருது. தம்மா தொண்டு இருந்துக்கிட்டு எவ்வளவு திமிர பாரு, நானா எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டான ஆளு தெரியுமா, என்னெல்லாம் விட்டா உன்ன மாதிரி ஒருத்தியெல்லாம் எவன் மேரேஜ் பண்ணிப்பான்னு கேட்கிறான். ஏதோ நீ பர்ஃபெக்டா, நீ சரியான பைத்தியக்காரன், ஒழுங்கா போயிட்டு டாக்டர் பாரு, ஒன்னு மாதிரி ஒருத்தவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பேசாம ரோட்ல எவனாவது சுத்திட்டு இருப்பால அவனை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். ஓ அப்படியா, போய் பண்ணிக்கோய, இன்னும் கொஞ்ச நாள்ல பேங்க்ரப்ட் ஆக போற, ஒன்னு மாதிரி கடங்காரியை என் பக்கத்துல நிக்கிறான் பாரு, இந்த ஆஃப்டர் ஆல் ஒரு டெலிவரி பாய், இவன் கூட மேரேஜ் பண்ணிக்க மாட்டான்னு சொல்ல, என்னடா டெலிவரி பாய்னா அவ்வளவு ஒரு அசிங்கமான ஹீரோவாவும் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இங்க பாருங்க உங்க 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனையில எதுக்காக என்ன இருக்கிறீங்க, நான் இதுக்காக இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா ஹீரோ கேட்கவோ, பார்த்தல இவன் கூட உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டானா, போயும் இந்த லூசருக்கு கூட உன்னை பிடிக்கலன்னு சொல்லவோ, அதை கேட்ட ஹீரோவுக்கு செம்ம காண்டாகுது. ஏய் யாரை பார்த்து லூசுன்னு சொன்னு கேட்கவும், ஏன் பொண்ணதான் சொன்னா என்ன பண்ணுவேன், நான் யாரும் தெரியும்ல, என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட, இங்க பாரு உன்னால தேவையில்லாத பிரச்சனை வர மாதிரி இருக்கு, சரிவா நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோ பிடிச்சி இழுத்து, இங்க பாரு டெலிவரி பாய், என்ன நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டியான்னு அழகா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்படின்னா இல்லையே, நீ ரொம்ப அழகாக தான் இருக்கன்னு ஹீரோ சொல்லுவோம். அப்புறம் இதுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், ஒருவேளை என்கிட்ட பணம் இல்லை, என் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆக போகுது, எனக்கு நிறைய கடை இருக்கு, இவ்வளோ போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டா பணம் கிடைக்காதுன்னு யோசிக்கிறேன்னு கேட்கவும், அப்படிலாம் இல்லையே, பணங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன ரீசனுக்காக தான் என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு கேட்கவும், ஏன்னா எனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாரு. கேட்டல அவனுக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, சரிவா நம்ம போய் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு மறுபடியும்
மறுபடியும் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறா. ஏ டெலிவரி பாய், என்ன நீ என்ன காப்பாத்தமா அப்படின்னு நின்றுட்டு இருக்கா, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோவும் ஃபோட கையை பிடிச்சி இழுத்தா, இங்க பாரு அவகிட்ட நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போறோம், நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. இங்க பாடா தம்பி, ஒழுங்கா ஓடி போயிட்டேன், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க, என்கிட்ட மட்டும் வச்சுக்கிட்டினா இந்த சிட்டில நீ எங்கேயுமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் ஆக்கிடுவேன்னு சொல்ல. ஓ அப்போ நான் ஷெங்ஷி குரூப்போடைய பிரசிடண்டா இருந்தாலும் என் மேல கையை வைப்பேன்னு கேட்கும்போது அதை கேட்டதுமே இவன் கெக்கபிக்கான்னு சிரிக்கிறான். எது ஷெங்ஷி குரூப்போடைய பிரசிடண்டா? அவரு ஓரம் கூட உன்னால நிக்க முடியாது. முதல்ல ஷெங்ஷி குரூப் ஆஃப் கம்பெனினா என்ன தெரியுமா? இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய டாப் ஃபர்ஸ்ட் பிசினஸ் கம்பெனினா அது ஷெங்ஷி குரூப் ஆஃப் கம்பெனி தான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் சாதாரண டெலிவரி பாய் நீ அவருடைய பேரை மென்ஷன் பண்ணிருப்ப, என்ன ஜெயிலுக்கு போக ஆசையா இருக்கான்னு கேட்கவும் உடனே ஹீரோயினும் ஏ ஆமாப்பா அந்த மாதிரிலாம் பேசாத, நான் கேள்விப்பட்டிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த ஷெங்ஷி குரூப் ஆஃப் கம்பெனியோட பிரசிடண்டா அந்த ஃபெங்யான் இருக்கார் இல்லையா, அவரு சரியான சிடுமுஞ்சா, யாருக்கிட்டையும் இருக்கமே பார்க்க மாட்டாரா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பேரை மட்டும் நீ யூஸ் பண்ணதா அவங்க பிசினஸ் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா நீயே ஒரு சாதாரண டெலிவரி பாயை உன்னெல்லாம் கொன்னே போட்டுருவாங்க, இல்லைன்னா ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்கன்னு சொல்லவோ என் மேல உனக்கு இவ்வளோ அக்கறையான ஹீரோ கேட்கிறாரு. அக்கறையும் இல்ல சக்கரையும் இல்ல, உன்னை எடுத்துட்டு போகும்போது உன் கூட நான் இருக்கிறதால என்னையும் பிடிச்சி எடுத்துட்டு போறாங்கன்னா என்ன பண்றதுன்னு ஹீரோயின் பயப்படுறாங்க. கவலைப்படாத, இதுக்கப்புறம் நீ என்னுடைய வைஃப் ஆயிட்டினா நானே உன்னை பார்த்துப்பேன், எதுக்கும் பயப்படாதன்னு சொல்லும் போது ஏ உண்மையா சொல்ற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்ல, இப்பவே போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்க அந்த கோகா செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. ஏ டெலிவரி பாய் என்ன சீட் பண்றியா, உன்னை விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மேரேஜ் சர்டிபிகேட்டோட வெளியில வராங்க. பாரு இந்த மாதிரிலாம் ஆகணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஜூசிங் மீடியாவுடைய சிஇஓ நானு, ஆனா ஒரு சாதாரண டெலிவரி பாயை போயிட்டு மேரேஜ் பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது என்னடா டெலிவரி பாய்னா அவ்வளோ ஒரு சீப்பா போயிடுச்சான்னு சொல்லிட்டு இங்க பாருமா வைஃப், நம்ம ரெண்டு பேருக்கும் இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் நீ என்ன ஹஸ்பண்ட் மரியாதை தான் கூப்பிடணும்னு சொல்லுவோம். எது ஹஸ்பண்டா, உனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தைரியம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இவ்வளவு தைரியமா என்ன மேரேஜ் பண்ணிருக்கல, இந்த பெய்ஜிங்ல அந்த ஃபோடி பவரை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். நான் எதுக்காக அவனை பார்த்து பயப்படணும், அவன் மட்டும் கிடையாது, இந்த கண்ட்ரில எவ்வளவு பெரிய பில்லியனரா இருந்தாலும் நான் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. ஏய் என்ன நீ உண்மையிலேயே உன் மனசுல நீ தான் ஷெங்ஷியோடைய பிரசிடண்ட் நினைச்சிட்டு இருக்கே என்ன, ஒருவேளை அப்படி இருந்தா நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் சர்டிபிகேட்டை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல கூட ஹீரோடைய பேரு ஃபெங்யான் தான் இருக்கு. ஆனா அப்ப கூட ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறாங்க. பாரு பேரு கூட சேமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோக்கெல்லாம் செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. என்னடா பொண்ணு இவ, நம்ம தான் ஷெங்ஷியோடைய பிரசிடண்ட் சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறாளின்ட்டு. இங்க பாருமா நீ நம்பல போ, நான் தான் ஷெங்ஷியோடைய பிரசிடண்ட் ஃபெங்யான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் ஹீரோ பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே நான் நம்ப மாட்டேன், சரி சர்டிபிகேட்டை கொடுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருடைய மேரேஜ் சர்டிபிகேட்டையும் ரெண்டு பேருமே போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதோட ஹீரோ அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு தான் அவங்க மேரேஜ் சர்டிபிகேட்டோட போட்டோவை அனுப்பி எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, இது எங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அதோட இந்த மொத்த பேஜிங்லையும் நம்ம கம்பெனி கூட இருக்கக்கூடிய ஃபோ கம்பெனியோட கோஆபரேஷன் எல்லாத்தையும் இமிடியேட்டா டெர்மினேட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவுடைய மேரேஜ் சர்டிபிகேட்டை பார்த்ததும் இவருக்கு செம்மையா பயம் வந்துட்டு இருக்கு. இப்ப மட்டும் பாஸ் அவர் இஷ்டத்துக்கு அவரா ஒரு பொண்ணை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா என்ன பொண்ணே போட்டுருவாங்களே, என்ன பண்றதுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை டேட்டுக்கு கூட்டிட்டு வந்தா எப்படி அவங்க கிட்ட ஃப்ளோர் பண்ணானோ அதே மாதிரி ஒரு இளிச்சவாய் பொண்ணு கிட்ட இந்த பெய்ஜிங்ல எங்க ஃபோ ஃபேமிலி தான் ரொம்பவே ரிச்சான ஃபேமிலி, அதோட இந்த கண்ட்ரில நிறைய பெரிய கம்பெனி கூட எல்லாம் எனக்கு கோஆபரேஷன் இருக்கு, என்கிட்ட அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்குன்னு பயங்கரமா பெருமடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் ஃபோக்கோ அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. என்னென்ன அட்டன் பண்ணி கேட்கும் போது பாஸ் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஷெங்ஷி குரூப்போடைய பிரசிடென்ட் நம்ம கம்பெனி கூட இருந்த எல்லா கோஆபரேஷனையும் டெர்மினேட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்கவே இவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான் கொடுக்குறாங்க. அதை பிரிச்சு பார்க்கும்போது அது டிவோர்ஸ் அக்ரிமெண்டா தான் இருக்கு. ஆக்சுவலி நான் உன்னை மேரேஜ் பண்ணதே அந்த ஃபோக்காக தான், அவன் கிட்ட இருந்து தப்பிக்க தான் ஒரு ஷீல்டு மாதிரி உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபோ கிட்ட நீ பிரச்சனை பண்ணதெல்லாம் இதுக்கப்புறம் உன்னால எங்கேயும் வேலை பார்க்க முடியாது, அந்த ஃபோ அதுக்கு அலோ பண்ண மாட்டான், கண்டிப்பா உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான், ஸோ இதுக்கப்புறம் நீ இங்கேயே ஒர்க் பண்ணலாம், மாசம் உனக்கு 10,000 ரூபாய் சேலரி தரேன்னு சொல்றாங்க. பரவாயில்லையே எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றேன்னு கேட்கும் போது இவ்வளவு ஒரு ஸ்மூத்தான ஸ்கின்னோட பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்கல்ல, அதனால தான் வெயில கடந்து கஷ்டப்படுறேன்னு இந்த ஜாப்பை உனக்காக அலர்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நான் சொல்றதை இன்னொன்னு கேட்டுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு இன்னமும் அதிகமாவே பணம் கிடைக்கும், ஸோ நல்ல பிள்ளையா சீக்கிரமாவே என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டேன், என்ன மட்டும் நீ டிவோர்ஸ் பண்ணிட்டினா உனக்கு காம்பன்சேஷனா 5 மில்லியன் பணம் தரேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசாம இருக்கதும் ஓ உனக்கு 5 மில்லியன் பத்தாதா, வேணா 10 மில்லியன் தரவான்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோவை எழுந்து ஹீரோயின் பக்கத்துல போய் என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போறன்னு பாக்குறியா, இது எவ்வளவு ஒரு பேடான ஹேபிட் தெரியுமான்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கர நர்வஸா இருக்கு. என்ன நீ இவ்வளவு க்ளோஸ்ல வந்து பேசிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயினை பிடிச்சி அவர் பக்கமா க்ளோஸா இழுத்து நான் வரமா வேற யாரு வருவா, நம்ம ரெண்டு பேரும் கப்பல் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போகவும் டப்புன்னு ஹீரோவை ஸ்டாப் பண்ணி ஹலோ நம்ம ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணிருக்கோம், எனக்கெல்லாம் ஹஸ்பண்டா வரணும்னா அட்லீஸ்ட் ஷெங்ஷி குரூப்போடைய பிரசிடென்ட் ஃபெங்யான் இருக்காரு இல்லையா, அவரு ரேஞ்சுக்காவது இருக்கணும்னா அவர் தான் ஹீரோன்னு தெரியாமலே பேசிட்டு இருக்காங்க. அது சரி நான் என்ன அவரை விட குறைஞ்சு போயிட்டேன்னு ஹீரோ கேட்கும் போது நான் அவரை நேர்ல பார்த்ததில்ல தான், ஆனா கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பெய்ஜிங்ல அவர் தான் டாப் நாச் ஹேண்ட்ஸமா,
அது மட்டும் இல்லாம என்னன்னு தெரியல, அவருக்கு பொண்ணுங்களே பிடிக்காதா? அவர் மட்டும் எனக்கு ஹஸ்பண்டா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரம் வளைஞ்சிட்டு, சரி சரி நீ ஆபீஸ்ல இங்கே வேலை பாரு, நைட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில தான் கிளம்பி போறாங்க. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த ஜென்மத்துல நீ தான் என் வைஃப்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் தூக்கி குப்பையில போட்டுறாரு. இங்க ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் லின்னா தான் மீட் பண்ணி அவங்களுக்கு மேரேஜ் ஆனதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னடி சொல்றா, ஃபெங்குங்கிற ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ணிருக்கியா? ஒருவேளை அந்த ஃபெங்குங்கிறவர் தான் ஷென்ஷி குரூப்போடைய பிரசிடன்ட்னு கேட்க, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஷென்ஷி குரூப் ஆஃப் கம்பெனிங்கிறத இந்த கண்ட்ரியில எவ்வளோ பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் எதுக்காக ஒரு சாதாரண டெலிவரி ஜாப்பை பார்த்துட்டு இருக்கணும்? எனக்கு ஷுவரா தெரியும், 2 பேருக்கும் ஒரே நேம் தான், ஆனா ஆளு தான் வேற வேறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு, இப்ப இருக்கிற உன்னுடைய ஹஸ்பண்ட் உண்மையிலேயே ஷென்ஷி குரூப்போடைய பிரசிடென்ட் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்டு பொண்ணு சொல்றதுக்கு. அடி பாவி, என்னுடைய ஃப்ரெண்டா இருந்துகிட்டு எனக்கு உயிரோட சமாதி கட்டலான்னு பாக்குறியா? நானே ஏதோ சும்மா விளையாட்டுக்கு அந்த டெலிவரி பாய் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கலான்ட்டு, எனக்கு உன்ன மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் பிடிக்காது, ஷாங்ஷி குரூப்போடைய பிரசிடென்டா இருந்தா தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொன்னேன். ஆனா நீ என்னடா உண்மையிலேயே அவ ஷாங்ஷி குரூப்போடைய பிரசிடென்டா இருந்தா நல்லா இருக்குன்னு வேற சொல்ற. அவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் யார் மேரேஜ் பண்ணிப்பா? சரியான திமிர் பிடிச்சவனா செடுமுஞ்சான்னு சொல்லி ஹீரோனே தெரியாம பிரசிடென்ட் நினைச்சு ஹீரோவை தான் திட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் சரிடி, உனக்கு இப்போ லாஸ்டா கிடைச்ச அந்த ஃபோவையும் வேணான்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் உன் கம்பெனிக்கே சரியான இன்வெஸ்டர் நீ தேடலன்னா கண்டிப்பா உன் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுமே. இப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்கவும், என்ன பண்றது வேற வழியே இல்லை, என்ன மட்டும் ஒரு ஆளா திட்டு அந்த ஷாங்ஷி குரூப்போடைய பிரசிடென்ட் அவங்க கம்பெனி தான் நம்பியிருக்கான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி அவங்க கம்பெனி கிட்ட தான் போய் கேட்கணும்னு சொல்லி ஹீரோடைய கம்பெனி தேடி தான் ஹீரோயின் போறாங்க. இந்த பக்கம் ஹீரோவா அவருடைய கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கூட தான் வந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் கிட்ட என்ன கால் வருது, இவரும் கால் அட்டன் பண்ணி பேசும்போது, ஆமா இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் என்னாச்சு, அதுக்குள்ளே என்ன மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கவோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆஃபீஸ் கால் பண்ண, ஆஃபீஸில் நீ இல்லைன்னு சொன்னாங்க, அதனால தான் உனக்கு கால் பண்ணின்னு சொல்லவோ, ஆக்சுவலி ஒரு சின்ன வேலையை வெளியில் வந்திருக்கோம், சீக்கிரமாகவே திரும்பி வந்துருவேன்னு சொல்கிறாரு. வெளியில் போகும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இரு, ஏன்னா அந்த ஃபூ ரொம்பவே ரிச்சான பவர்ஃபுல்லான பர்சன், அவனால உனக்கு ஏதோ ஆபத்து வந்துரு போதுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, வைஃபுக்கு நம்ம மேலே அக்கறை இருக்கு போல இருக்குன்ட்டு, சரி சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இங்கே ஹீரோயினோ ஹீரோடைய ஆஃபீஸ் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. கடவுளே, இன்னைக்கு எப்படியாவது இந்த டீல் ஓகே ஆகணும், அட்லீஸ்ட் எனக்கு 1 பில்லியன் தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே உள்ள போறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபூவை தான் காமிக்கிறாங்க. இவனுமே ஹீரோ பக்கம் ஹீரோடைய ஆஃபீஸ் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். ஏன்னா இவங்க கம்பெனி கூட இருந்த எல்லா கோஆபரேஷனையும் அவர் டெர்மினேட் பண்ணிட்டார் இல்லையா, ஸோ அதை பத்தி பேச தான் வந்திருக்கா. இங்க ஹீரோயினும் ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்துட்டாங்க. ஆப்போசிட்ல தான் ஹீரோ போயிட்டு இருக்காரு. அவருடைய கோட்டு சுடலாம் பக்கமும் இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இப்ப கூட ஹீரோயின் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பாரு இவ்வளவு நல்லா ஃபெங்கோட பேரை சொல்லி நான் தான் பிரசிடென்ட் சொல்லிட்டு இருந்தான், இப்ப பார்த்தா உண்மையிலே நடிக்கவே வந்துட்டேன் போல இருக்கேன்னு, இப்ப கூட ஹீரோ நடிச்சுதான் இருக்கான்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் ஹீரோ காதை பிடிச்சு திரும்பி இங்க இதுக்கு வந்தான்னு சொல்லி ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தா ஹீரோடைய அசிஸ்டன்ட்ல இருந்து மத்த மேனேஜர் எல்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. பாரா இந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் தான் நம்ம பிரசிடென்டே காதை பிடிச்சு திரும்பி கூட்டிட்டு போறாளேன்னு இவ யாரா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினோ ஹீரோ கிட்ட, இங்க பாரு இது ஷெங்ஷி குரூப்போட பிரான்ச், இங்க யார் உன்னை வர சொன்னது, ஒருவேளை எங்கேயும் ஏதாவது போய் சொல்லிட்டு வந்துட்டே என்ன, பாரு அவங்களுக்கு தெரிஞ்ச உன்னை கொன்னே போட்டுருவாங்க. ஆமா இது என்ன ட்ரெஸ், இப்படியா நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, ஒருவேளை ஃபுட் எதுவும் டெலிவரி பண்ண வந்தியா அப்படின்னா டெலிவரி ட்ரெஸ்ல தானே வருவா, இது எதுக்கு கோட்டு போட்டு வந்திருக்கான்னு ஹீரோவா பேசவே விடாம வளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருமா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா, நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்டோ ஃபெங்கியான்னு சொன்னாலும் ஹீரோயின் நம்பவே மாட்டேங்கிறாங்க. பாரு நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, 2 பேருமே லீகலான கப்பல் லைஃபுக்குள்ள ஏமாத்தலாம் கூடாது, எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு இருக்க, ஒருவேளை இது ஃபில்ம் இண்டஸ்ட்ரிங்கிறதால நீ வேற பார்க்க நல்லா முழுமுழுன்னு இருக்கியா, சான்ஸ் கேட்டு எதுவும் வந்திருக்கே என்ன அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஆமாம்மா ஆமாம் நான் ஆக்டராக தான் சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லவும், அதானே பார்த்தா இந்த மாதிரி கியூட்டான ஃபேஸை வச்சுட்டுலாம் நீ எந்த வேலைக்கும் போக தேவையில்ல, ஆக்டர் தான் உனக்கு பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லி ஹீரோடைய கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காங்க. அது சரி நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவை பக்கத்தில் கூப்பிட்டு, என் கம்பெனி வேற பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமையில இருக்கு, இந்த கம்பெனியோட பிரசிடென்டோ ஃபெங்கியான் அந்த சிடுமுஞ்சி இருக்கான் இல்லையா, அதனால மீட் பண்ணி என் கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்கணும், இந்த டீல் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், சூப்பராக உனக்கு பெரிய ட்ரீட்டே வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோடைய ஆளுங்கெல்லாம் ஹீரோவும் ஹீரோனியும் அப்படி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பாங்க. அதுல ஒரு ஆளு காலில் டெரி கீழே விழுந்துருவாரு. அதை ஹீரோவை நோட்டீஸ் பண்ணா, சாரிங்க மிஸ்டர் ஃபெங் நான் வேறுனே பண்ணல, தெரியாம விழுந்துட்டா, நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோயினோ, அம்மா அவர் இந்த கம்பெனியோட மேனேஜர் தானே, அவரு போய் ஒன்னு எதுக்கும் மிஸ்டர் ஃபெங்னு சொல்லி கூப்பிடுறான்னு கேட்கவோ, ஏன்னா நான் தான் ஃபெங்யான்னு சொல்றாரு. நீ ஃபெங்யான்னு தான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே, அவர் எதுக்கு ஒன்னு மிஸ்டர்னு சொல்லி கூப்பிடுறான்னு கேக்குறாங்க. ஹலோ மேடம் நான் டெலிவரி பாய் ஃபெங்யான் கிடையாது, இந்த ஷெங்ஷி குரூப்போடைய பிரசிடென்ட் ஃபெங்யான். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முட்டா பையன் முரட்டை பீஸ் சிடு மூஞ்சின்னு சொல்லி தேடிட்டு இருந்தீங்க இல்லையா, அதே ஷெங்ஷி குரூப்போடைய பிரசிடென்ட் ஃபெங்யான்னு சொல்றாரு. ஹீரோயினிக்கலாம் ஹீரோடைய முகத்தை பார்க்க கூட முடியல, பயங்கர நர்வஸா இருக்கு. அப்போ உண்மையிலேயே நீங்க தான் பிரசிடென்ட்டா, இது தெரியாம உங்களே போயிட்டு ஃபிளாஷ் மேரேஜ் பண்ணுன, ஐயோ கடவுளே இப்போ என்ன பண்றது சொல்லிட்டு அப்படியே பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டே, சரி சரி நீங்க பாருங்க நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டாடா காட்டிட்டு நைஸா அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. விடு வர ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்தா, எங்க மேடம் எஸ்கேப் ஆக பாக்குறீங்க, மேடம் வர இன்வெஸ்டரை தேடி வந்திருக்கீங்க, இன்னும் நமக்குள்ள பேச வேண்டியது நிறைய இருக்கு,
அதுக்குள்ளே போனா என்ன அர்த்தம்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல உங்க ஃப்ரெண்டு தான். என்னடி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது வா சொல்றேன்னு சொல்லி ஃப்ரெண்டோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்க ஹீரோவும் மீட்டிங் வந்தா மத்த ஆளுங்க கிட்ட சாரி எல்லாரும் எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண வச்சுட்டேன். ஆக்சுவலி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து போனவங்க வேற யாரும் கிடையாது, அவங்க தான் என் வைஃப்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட அவங்களும் பிரசிடென்டோட வைஃப் ரொம்பவே அழகா இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி இந்த மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிடலாம், இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி தான் போறாரு. இங்க ஹீரோயினியும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஆக்சுவலி நான் மேரேஜ் பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் ஃபெங்கியான் தான். ஆக்சுவலி அவங்க பேர் மட்டும் சேம் கிடையாது, ஆளும் சேம் தானே சொல்றாங்க. என்னடி சொல்றா, நினைச்சேன் அப்பவே நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துட்டு இருக்காரு. என்ன ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா, இப்போ நான் பேசலாமான்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்ததுமே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சரி சரி நீங்க பேசுங்க, உங்களுக்குள்ள 1000 இருக்கும், நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறா. இங்க ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்சு என்ன ஹனி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி இங்கேயே பேசலாமா இல்ல வீட்டுல போய் பேசலாமான்னு கேக்குறாரு. இங்க பாருங்க ஜென்டில்மேன், நீங்க வேற யாரும் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் உங்க வைஃப் கிடையாதுன்னு மொக்கையா சமாளிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ விடாம ஹீரோயினை பிடிச்சு வால்ல பின் பண்றாரு. இங்க பாருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன்னு விட்டுருங்க, இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகலாம், இன்னும் ஆபீஸ் க்ளோஸ் ஆயிருக்காது, இப்பவே வாங்க நம்ம போய் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. என்ன சொன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு கேட்க ஆமா உங்களை நான் மேரேஜ் பண்ணும்போது எனக்கு உண்மையிலேயே நீங்க தான் ஷேன்ஷி குரூப்போடைய பிரச்சனை தெரியாதுன்னு சொல்றாங்க. எது தெரியாதா, நல்லா யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் டைமா ஃபூக்கும் எனக்கும் பிரச்சனை வந்தப்போ நான் அவங்கிட்ட சொல்லல, அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமும் எத்தனை தடவை சொன்னேன், ஆனா மேடம் தான் நம்பவே இல்லைங்கும் போது அது நீங்க ஃபுட் டெலிவரி ட்ரெஸ்ல இருந்தா எனக்கு எப்படி தெரியுமா, இவ்வளவு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட் இந்த மாதிரி ட்ரெஸ்ல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் என்னதான் பண்றது, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேக்குறாங்க. அப்கோர்ஸ் எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ணலான்ட்டு போறாரு. அப்போ கரெக்டா அங்க ஃபூ வந்துடுறா. இவங்களை பார்த்ததும் தான் குடுகுடுன்னு ஓடி வந்து ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டு ஏ டெலிவரி பாய் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருப்ப, என்ன இன்னைக்கு உனக்கு சரியான லெசனை கத்து கொடுக்கணுமான்னு கேக்குறான். ஆல்ரெடி ஷென்ஷி குரூப்போட உன் கம்பெனிக்கு இருந்த எல்லா கோஆபரேஷனையும் டெர்மினேட் பண்ணியும் இன்னமும் நீ திருந்த மாட்டேன்னு கேக்குறாரு. என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்கா, என்ன மனசுல இந்த ஷென்ஷி குரூப்புக்கே நீ தான் பிரசிடென்ட் நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அப்படியே இருக்கலாமேன்னு ஹீரோ சொல்றாரு. எது டெலிவரி பாயா இருந்த நீ இந்த கம்பெனிக்கே பிரசிடென்ட் ஆயிட்டியா, முன்ன பின்ன இந்த கம்பெனியோட பிரசிடென்டா பாத்திருக்கிறா நீ, இரு காட்டுன்னு சொல்லிட்டு அவன் போனை தான் எடுக்கிறான். ஆக்சுவலி அவனே முன்ன பின்ன பாத்திருக்க மாட்டான், இப்பதான் அவன் போனை ஓபன் பண்ணி பார்க்க போறான். ஏன்னா ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, ஹீரோடைய ஃபேமிலி ரொம்பவே ரிச்சஸ்ட் ஃபேமிலிங்கிறதால அவங்க எதிரிங்களால ஹீரோடைய உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமோன்னு பயந்து ஹீரோ பத்தினா எந்த இன்ஃபர்மேஷனையும் பப்ளிக் பண்ணிருக்க மாட்டாங்க, ரொம்பவே சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. சோ அதனாலேயே நிறைய பேருக்கு ஹீரோ தான் பிரசிடென்ட்ங்கிறது தெரியாமலே இருந்திருக்கு. இப்போ இந்த ஃபோவாவை போனை ஓபன் பண்ணி அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் தான் தேடி பார்க்கறான். பார்த்தா அதுல ஹீரோடைய போட்டோ தான் வருது. ஹீரோடைய போட்டோவை பார்த்ததுமே பயத்துல போனை கீழே போட்டுறான். பாருங்களேன் அப்ப கூட உனக்கு டவுட் போகல, இப்போ நம்ம பார்த்தது உண்மையா பொய்யா, ஒருவேளை இப்போ நம்ம பார்த்தது நம்மளுடைய இல்யூஷனா இருக்குமோன்னு சொல்லிட்டு மறுபடியுமே கீழே கிடந்த அவன் போன் எடுத்து பார்க்கறான். அவ்வளவுதான், இப்போ ஹீரோ தான் அந்த கம்பெனியோடைய பிரசிடென்ட்ங்கிறது தெரிஞ்சதும் ஹீரோடைய முகத்தை அவனால ஃபேஸ் பண்ண கூட முடியல. அட கடவுளே, இவன் சொன்னது அப்போ உண்மைதான் போல, நம்ம தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டோமோன்ட்டு அப்படியே எழுந்திருக்கிறான். அவன் பாக்கெட்ல இருந்து கர்ச்சிப் எடுத்து அவன் முகத்தெல்லாம் துடைக்கிறான். அடுத்து என்னடா பண்ண போறான்னு பார்த்தா அழுதுகிட்டே டப்புன்னு ஹீரோடைய காலில் விழுந்து ஐயோ தெய்வமே என்ன மன்னிச்சிட்டுங்க, நான் தான் ஒரு கெட்டவன், உங்களை மாதிரி நல்லவரை போயிட்டு தொந்தரவு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிட்டுங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கான். நீ என்னப்பா சொன்னா, ஏதோ நான் இந்த கம்பெனியோடைய பிரசிடென்டே இல்லைன்னு, அப்புறம் எதுக்காக ஏன் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கறேன்னு கேட்கிறாரு. ஐயோ தப்புதான் நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டுங்க, என் ஃபூ கம்பெனியை கை விட்டுறாதீங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். இல்லைன்னா உங்க முன்னாடி நீல் டவுன் பண்றேன்னு சொல்லி நீல் டவுன் பண்ணி ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆளு நான் கிடையாது, என் வைஃப் கிட்ட தான் நீ மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லவும் அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே ஹீரோயின் காலையும் விழுந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம உங்களை புள்ளி பண்ணிட்டேன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் பண்ண தப்புக்கு காம்பன்சேஷனா ஹீரோயின் கம்பெனில 100 மில்லியன் பணத்தை இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றான். அதை கேட்கவும் ஹீரோவுக்கு பயங்கர ஜெலஸ் ஆகுது. இங்க பாரு, நீ உன்னை என் வைஃபோடைய கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல, உனக்கு சரியான தண்டனையை கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட ஹனி பேசாம இன்னும் 3 வருஷத்துக்கு இவன் எந்த பொண்ணுங்க கூடயும் கான்டாக்ட்ல இருக்க கூடாதுன்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமான்னு கேட்க அவங்களுமே அதுக்கு ஓகே சொல்றாங்க. பரவாயில்லையே ஜெல்லாயிட்டாலே, இதுதான் சான்ஸ் ஹீரோயினி கிட்ட. அப்போ உனக்கும் என் கூட ஓகேவான்னு கேட்கிறாரு. பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கிருந்து பிகப் பண்ணிட்டு போறாங்க. ஸோ ஹீரோவும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. இப்படியே ஒரு நாட்டியான எண்டிங்கோட இந்த ஒரு சூப்பரான ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் ஐ ஹோப் இந்த ட்ராமா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.